வாங்க வாங்க வாங்கம்மா. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வணக்கம் வாங்க சார், வாங்க உள்ள போங்க. ஹலோ, யாரு? டேய் பரமு, நான் தான்டா. டேய் மாப்பிள்ளை பார்ட்டி எல்லாம் இங்க வந்தாச்சு. நீ ஃப்ரெண்டுங்கிறதுக்காக லிபர்ட்டி எடுத்துக்கிறியா? பொண்ணை பெத்தவன்டா நீ. எனக்கு முன்னால் நீ வந்து என்ன ரிசீவ் பண்ண வேண்டாம். ஏன்டா லேட்டு? வேன் இன்னும் வரலையா? டேய் வேன்லாம் வந்துருச்சுடா, இன்னும் 5 நிமிஷத்துல புறப்பட்டுருவோம். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. டேய் மறக்காம வேதவல்லியை கூட்டிட்டு வாடா. அவதான்டா கல்யாண பொண்ணு. ஓகேடா. டேய் பிறந்த வீட்டை விட்டு வரப்போற பொண்ணு, கவலைப்படுறது சகஜம் தானே. தைரியம் சொல்லி அனுப்புடா. டேய் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. டேய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் பையன் நடராஜ் ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டான்டா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். இன்ஃபேக்ட் எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. திருட்டு போய் ஏர்போர்ட்ல இருந்து நேரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டானா? பரவாயில்லடா, விவரமான பையன் தான். இப்ப இருந்தே அன்னைக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டானா? வாங்கடா சீக்கிரம். வா. ஏறுங்க சீக்கிரம். அக்கா, கல்யாண கலெல்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு போயிடுவான்ல. என்ன படம் பாரு? பரமு மாமா ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஒரு பொண்ணை பெத்தவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா பரமு மாமாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பிடிச்சாலும் பிடிச்சாரு, நல்ல புளியங்கொம்பால பிடிச்சிருக்காரு. ஆமா சித்தி, வேதவல்லி அதிர்ஷ்டக்கார பொண்ணு. ஆமாக்கா. அதனாலதான் மகாராணி மாதிரி வாழ்ற வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னம்மா உங்களுக்கு பொறாமையா? இல்லப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது எங்களுக்கு சந்தோஷமால இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பரமு சார் மேல ராமநாதன் சார் வச்சிருக்கிற பாசம் தான். நம்ம வேதவல்லிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதை பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்குதுன்னா பாரு. சரி சரி, நாம பெருமையை நாமளே தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம். அதுக்காக அமைதியா வரணுமா? யார் பாட்டி உங்களை அமைதியா வர சொன்னது? லெட்ஸ் என்ஜாய் திஸ் டிராவல். ஆனா வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? ஹே அமிர்தா, நீ ஒரு பாட்டு பாடு. கரெக்ட், சூப்பர். அமிர்தா பாடு பாடு பாடு. அமிர்தா, ரெடி, பாடு 1 2 பாடுமா. 3. ஏய் கிழவி, வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாடுமாண்ணா. பாடு அமிர்தா, பாடு. எல்லாரும் சொல்றாங்களே, பாடுமா. உன்னோட இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் மூழ்க ஓடோடி வந்திருக்கோம் நாங்கெல்லாம். அதுவும் நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். பாடு. உங்களுக்கு எல்லாம் பாடணும் அவ்வளவுதானே? அவ்வளவேதான். அப்புறம் உங்க இஷ்டம். தொண்டையை சரி பண்ணிக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, காலை எழுந்ததும் படிப்பு, முடியலமா முடியல. பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. ஐயோ அம்மா தாயே, தப்புதாம்மா தப்புதான். தெரியாதனமா உன்னை பாட சொல்லிட்டேன். உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். இத்தோட அந்த பயம் இருக்கட்டும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா?
சரிக்கா முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.